59வது தேசிய புத்தரசி நிகழ்வு ஜனாதிபதி தலைமையில் இன்று காலை நடைபெற்றது. மகா சங்கத்தினரின் ஆசீர்வாதத்துடன் ஆரம்பமான இந்த மாபெரும் கலாச்சார நிகழ்வின் போது விவசாயிகள் மிகுந்த பக்தியுடன் தயாரித்த தமது முதற்போக அறுவடையை புத்த பெருமானுக்கு அர்ப்பணித்தனர். இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எமது கலாச்சாரத்தின் பெரும் பகுதியாக விவசாயம் பின்னி பிணைந்துள்ளதாக தெரிவித்தார். புத்தரசி நிகழ்வு அதன் உச்சக்கட்ட பலனாகும் என குறிப்பிட்ட ஜனாதிபதி நாட்டின் அடையாளமும் கலாச்சாரமும் இதன் மூலம் பிரதிபலிக்கின்றது என்றும் கூறினார். கிராமப்புற மக்களின் வறுமையை ஒழிப்பதே தமது நோக்கம் எனவும் அதற்காக வலுவான தொலைநோக்கு பார்வையும் வேலைத்திட்டமும் அவசியம் என வலியுறுத்தினார். அத்துடன் விவசாயிகளின் காணி உரிமையை உறுதிப்படுத்துவதற்காக தெளிவான உறுதிப்பத்திரங்களை வழங்குவதற்கான வேலைத்திட்டங்கள் தற்போது தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டார். நிகழ்வில் அமைச்சர்களான லால்காந்த் மற்றும் வசந்த சமரசிங் ஆகியோர் கலந்து கொண்டனர். දුප්පත්කම තුරන් කරන්නම් කුසකර්මාන්තය සඳහා ඉතාම ශක්තිමත් දැක්මක් සහිත ප්‍රතිපත්තීන් සහ වැඩපිළිවෙලක් අපිට අවශ්‍යයි. වර්තමානයේ සාකච්ඡා වෙනවා විශාල ලෙස ගත්තොත් සස්ටේනබල් ඩෙවලොප්මන්ට්. කියන්නේ ස්ථිරසාර සංවර්ධනය පිළිබඳ සාකච්ඡාවක් වෙනවා. හැබැයි තිරසාර සංවර්ධනය පිළිබඳව කර්මාන්ත ගැන තිරසාර සංවර්ධනය විශාල යෝජනා ගැන කතා කරනවා. හැබැයි අපි හිතනවා තිරසාර සංවර්ධනයේ මහා බිහිකිරීම තමයි අපේ වැව් පද්ධතිය. අවුරුදු දහස් ගණනක් තිස්සේ පරම්පරා ගණනාවකට ආර්ථිකය ආහාර සැපීම සඳහා මේ වැව් පද්ධතිය අපිට උපකාරී වී තිබෙනවා. දහස් ගණනක් තිස්සේ පවතින සංවර්ධන මෙවලම මොකක්ද කියලා ඇහුවොත් ඒක වැව. අනෙක් හැම එකක්ම දශකයකින් දශක දෙක තුනකින් වෙනස් වෙනවා. හැබැයි වසර දහස් ගණනාවක් අඛණ්ඩව වතුර සපීමින් කුෂ්කර්මාන්තයට අවශ්‍ය වෙන ජලය සපීමින් මේ වැව් පවතිනවා. ලෝකෙම තිරසාර සංවර්ධනය පිළිබඳව උදාහරණයක් අවශ්‍ය නම් ඒක අපේ වැව. හැබැයි මොකද සිදු වී තිබෙන්නේ? වර්තමාන අපේ මිනිස් ප්‍රජාව විසින්ම ඒ තිරසාර සංවර්ධනයේ මහා වටිනාකමක් වන අපේ සුළු හා මධ්‍ය පරිමාණ වැව් පද්ධතිය විනාශයට පත් කරමින් තිබෙනවා. இலங்கைக்காக நியமிக்கப்பட்டுள்ள அரபு நாட்டு தூதுவர்களின் கவுன்சிலிற்கும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. போர் சூழலால் மத்திய கிழக்கு பிராந்திய நாடுகள் எதிர்நோக்கியுள்ள சவால்கள் மற்றும் குறிப்பாக அந்த நாடுகளின் அமைதி, பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல்கள் குறித்து தூதுவர்கள் இதன் போது ஜனாதிபதிக்கு விளக்கம் அளித்தனர். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் விரைவில் அமைதி ஏற்படுவது இலங்கையின் எதிர்பார்ப்பு என இதன் போது குறிப்பிட்ட ஜனாதிபதி போரில் சம்பந்தப்படாத மத்திய கிழக்கு பிராந்திய நாடுகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் குறித்து தனது கவலையை தெரிவித்ததுடன் அத்தகைய தாக்குதல்களை ஒருபோதும் அங்கீகரிக்க முடியாது என்றும் வலியுறுத்தினார். மத்திய கிழக்கு பிராந்திய நாடுகள் இலங்கைக்கு வழங்கி வரும் ஒத்துழைப்பு பாராட்டுக்குரியது என தெரிவித்த ஜனாதிபதி குறிப்பாக வலுசக்தி தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறைக்கும் அந்த நாடுகள் வழங்கும் பங்களிப்பை இதன் போது பாராட்டினார். மத்திய கிழக்கு நாடுகளில் அதிக அளவிலான இலங்கை தொழிலாளர்கள் பணியாற்றி வரும் நிலையில் தற்போது நிலவும் போர் சூழலுக்கு மத்தியில் அவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது குறித்து விசேட கவனம் செலுத்தி செயற்படுவது தொடர்பில் ஜனாதிபதி தனது நன்றியை தெரிவித்தார். அதேபோன்று மத்திய கிழக்கு பிராந்திய நாடுகளின் அமைதி, பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மைக்காக தனிநாடாகவும் ஒன்றிணைந்தும் சர்வதேச சட்டங்களுக்கு இணங்க இலங்கை வழங்கக்கூடிய அதிகபட்ச ஒத்துழைப்பை வழங்க நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி இங்கு மேலும் தெரிவித்தார். முழுமையாக நவீனமயமாக்கப்பட்ட புறக்கோட்டை மத்திய பேருந்து நிலையம் நேற்று புதன்கிழமை மக்கள் பாவனைக்காக திறக்கப்பட்டது. 424 மில்லியன் ரூபாய் செலவில் தூய்மையான இலங்கை கருப்பொருளின் கீழ் போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு, கொழும்பு மாநகர சபை உள்ளிட்ட பல நிறுவனங்களின் ஒத்துழைப்புடனும் இலங்கை விமானப்படையின் தொழில்நுட்ப மற்றும் மனிதவள பங்களிப்புடனும் 24 மணி நேரமும் முன்னெடுக்கப்பட்ட பாரிய நடவடிக்கையின் விளைவாக இந்த திட்டம் திட்டமிட்ட காலத்துக்கு முன்னரே நிறைவு செய்யப்பட்டுள்ளது. தினமும் சுமார் 75,000 பயணிகள் மற்றும் சுமார் 2,000 பஸ்கள் பயன்படுத்தப்படும் வகையில் பல நவீன வசதிகளுடன் இந்த பேருந்து முனையம் மறுசீரமைக்கப்பட்டுள்ளது. இதன் தரைத்தளம் பஸ் போக்குவரத்து நடவடிக்கைகளுக்காக ஒதுக்கப்பட்டதுடன் முதலாவது மாடியில் சாரதிகள் மற்றும் நடத்துனர்களுக்காக குளிரூட்டப்பட்ட தங்குமிட வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. இரண்டாவது மாடியில் இலங்கை போக்குவரத்து சபையின் அலுவலக மற்றும் நவீன கேட்போர் கூடம் என்பன அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் முதலாவது மாடியில் விற்பனை நிலையங்கள் மற்றும் நவீன சுகாதார வசதிகளும், இரண்டாவது மாடியில் பாடசாலை மாணவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட தங்குமிட வசதிகளும் உள்ளடக்கப்பட்டுள்ளன. முழு வளாகமும் சிசிடிவி கேமரா கட்டமைப்புடன் இணைக்கப்பட்டுள்ளதோடு டிஜிட்டல் திரைகள் மற்றும் நவீன தகவல் மையத்தின் ஊடாக பயணிகளுக்கு தேவையான தகவல்கள் உடனுக்குடன் வழங்கப்படுகின்றன. இதனை திறந்து வைக்கும் நிகழ்வில் உரையாற்றிய அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, மில்லியன் மற்றும் பில்லியன் கணக்கில் செலவிடப்படும் பல திட்டங்களுக்கு மத்தியில் புறக்கோட்டை மத்திய பேருந்து நிலைய நவீனமயமாக்கல் திட்டத்தை போன்று பொதுமக்கள் அதிக ஆர்வம் காட்டிய வேறு எந்த திட்டமும் இல்லை. பொதுமக்களின் பணத்தில் நவீனமயமாக்கப்பட்ட இந்த முனையத்தை அதே தரத்துடன் பராமரிப்பதே அடுத்த சவாலாகும். அதற்காக
இதற்காக மக்கள் தமது பொறுப்பை நிறைவேற்றுவார்கள் என எதிர்பார்க்கின்றோம். அமைச்சின் வேண்டுகோளுக்கிணங்க ஒரு வருட காலத்துக்கு இதனை பாதுகாப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்க பாதுகாப்பு செயலாளர் உடன்பட்டுள்ளார். நாடு எதிர்நோக்கிய சவால்களுக்கு மத்தியிலும் இந்த பணியை தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்வதற்கு வழங்கிய அர்ப்பணிப்புக்காக இலங்கை விமானப்படைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல் இலங்கை போக்குவரத்து சபை என்பது அரசியல் அதிகாரத்தினால் பெரும் அழிவுக்குள்ளாக்கப்பட்ட ஒரு நிறுவனமாகும். அதனை பாதுகாப்பதற்காக பெரும் அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட நேர்மையான அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் தொழிற்சங்க உறுப்பினர்கள் உள்ளனர் என்றார். இதன்போது உரையாற்றிய பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன, நவீன வசதிகளுடன் மக்களுக்கு வினைத்திறனான சேவையை வழங்குவதற்காக மத்திய பேருந்து நிலையத்தின் வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. இது அரசுக்கு சொந்தமான இடமாக இருந்த போதிலும் அதிகார பலம் மற்றும் அடாவடித்தனத்தை பயன்படுத்தி தனிப்பட்ட குழுக்களினால் வெவ்வேறு பகுதிகள் பிரித்து கொண்டிருந்ததால் அழிவடைந்து கொண்டிருந்தது. ஆனால் 200 நாட்களுக்குள் மேற்கொள்ளப்பட்ட புதிய மாற்றத்தின் மூலம் மக்களுக்கு மிகவும் உகந்த சூழல் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த மாற்றம் என்பது வெறும் வர்ணம் பூசப்பட்ட மாற்றம் அல்ல. நாட்டில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் போது அதற்கு தேவையான வசதிகளையும் அதிகரிக்க வேண்டும். இவ்வாறான கட்டமைப்புகள் மற்றும் முறைகள் புதிதாக அறிமுகப்படுத்தப்படும் போது மக்களின் சிந்தனை போக்கும் மாறும் என்றார். පින්දෙනවා මේ කර්තව්‍ය බොහොම හොඳට ලස්සනට කරපු එක සම්බන්ධයෙන් අපි ජනතාවගෙන් ඉල්ලා සිටිනවා අපවිත්‍ර කරන්නේ නැතුව මේවායේ තියෙන වටිනකම ආරක්ෂා කරමින් පරිහරණය කරන ලෙස අපිට සතුට වෙනවා මේක. පිනිස්සු තමයි බර්සන් කරන්න එන්න ඕනේ. මේක කරපු එක අපි සන්තෝෂයි මේ. අපායක් වගේ තිබුණ තැනක් 100% පිරිසිදු කරලා ජනතාවට එන්න යන්න තැනක් හදලා දීලා තියෙන්නේ මට නම් පේන්නේ දැන් තමයි. හරිම සන්තෝෂයි ලස්සනට තියෙනවා. තරම මේ බොහොම සන්තෝෂයි ගොඩක් පිං මේ ප්‍රොජෙක්ට් එකෙන් පේනවා මහ ජනතාවගේ බදු මුදල් මහ ජනතාවටම දීලා තියෙනවා කියලා. ඉල්ලීමක් කරන්න තියෙන්නේ ලස්සට මේක පිරිසිදුව තියාගන්න කියන එක තමයි. කලින් තිබුණේ විදිහට මේක මහා අපායක් වගේ තිබුණේ. ඉතින් දැන් මේක දිව්‍ය ලෝකයක් වගේ තියෙනවා. අපායක් වගේ තත්ත්වයක් තිබ්බේ. බුලත් කෙල ගහලා විනාශ කරලා ජරාවාස වෙලා. දැන් ඉතින් ඇත්තටම මිනිස්සුන්ට ඉන්න පුළුවන් තත්ත්වයෙන් මේ ස්ථානයේ පවත්වාගෙන යන්න පුළුවන් අපිට. තනිකර මේක මීගුවාවක් වගේ තිබ්බේ. මේක හරියට අපිරිසුදු වෙලා තිබ්බේ. අද නිකන් මේක දිව්‍ය ලෝකයක් වෙලා. ඉතින් මේ විදිහටම රැකබලා ගැනීමත් මේ පැමිණෙන මගේ ජනතාවගේ ඒ වගේ වැඩ කරන සියලුම සේවකයන්ගේ යුතුයකමක් තමයි මේක හරියට පරිහරණය කරලා අනාගතයට මේ විදිහටම සුරක්ෂිතව රැකබලා ගැනීම. நாட்டின் முக்கிய போக்குவரத்து மையமாக விளங்கும் கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்தை புதுப்பித்து அழகுபடுத்தும் நோக்கில் ஒரு புதிய திட்டம் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நாட்டை அழகாக காண வேண்டும் என்றால் அது அழகாக தோன்ற வேண்டும் என்ற கருத்தை மையமாக கொண்டு கோட்டை ரயில் நிலையத்தை 15 மாதங்களுக்குள் புதிய வடிவில் உருவாக்கும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தனது சமூக ஊடக பக்கத்தில் குறிப்பிட்டு மாதிரி படங்களை பதிவேற்றியுள்ளார். இந்த திட்டம் ஒரு சாதாரண மேம்பாட்டு முயற்சி அல்ல, இது ஒரு இலக்கு மையப்படுத்திய செயல் திட்டமாக வர்ணிக்கப்படுகிறது. நீண்ட காலமாக பூர்த்தி செய்யப்படாமல் இருந்த பகுதிகளை முழுமையாக்கி மக்கள் பயன்பாட்டிற்கு ஏற்ற ஒரு நவீன மற்றும் அழகான நிலையமாக மாற்றுவது இதன் நோக்கமாகும். மேலும் பொதுமக்களுக்கு வசதியான, சீரமைக்கப்பட்ட மற்றும் கண்ணுக்கு இனிமையான சூழலை வழங்கும் வகையில் இந்த திட்டம் வடிவமைக்கப்பட உள்ளது. பூர்த்தி செய்யப்படாத கோட்டையை முழுமையாக கோட்டையாக மாற்றும் முயற்சி என இந்த திட்டம் விவரிக்கப்படுகிறது. இந்நிகழ்வில் பிரதமர் கலாநிதி ஹர்னி அமரசூரிய மற்றும் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் புதுப்பிக்கப்பட்ட கொழும்பு புறக்கோட்டை பிரதான பஸ் நிலையம் நேற்றைய தினம் பொதுமக்கள் பாவனைக்காக கையளிக்கப்பட்ட நிலையில் கொழும்பு கோட்டை புகையிரத நிலையம் இன்றைய தினம் புதுப்பித்து அழகுபடுத்தும் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளது. இந்நிலையில் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டால் கொழும்பு கோட்டை புகையிரத நிலையம் புதிய அடையாளத்துடன் மக்கள் முன் தோன்றும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மானை பெயரிடுவதாக அறிவித்துள்ளார். முஜிபுர் ரஹ்மான், ரிஷாட் பதுர்தீன் மட்டுமல்லாமல் இஜாஸ் இஸ்புல்லாவையும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் சூத்திரதாரிகளாக சித்தரிக்க இவர்கள் செயற்பட்டுள்ளனர். இவர்களே அன்று மலட்டு கொத்து, மலட்டு சத்திர சிகிச்சை என்று கூறி டாக்டர் ஷாஃபி உள்ளிட்ட குடும்பத்தினருக்கு இழைத்த பல்வேறு துயரங்களையும் அவமானங்களையும் லேசாக மறந்துவிட முடியாது. இத்தகைய இனவாத செயல்களை செய்த இவர்களே இன்று அரசியல் தேவைகளுக்காக முஜிபுர் ரஹ்மானை பிரதான சூத்திரதாரியாக பெயர் சூட்டியுள்ளனர் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர, ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி என தெரிவித்தமைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டு கருத்து தெரிவிக்கும் போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார்.
சுகாதார அமைச்சினால் வெளியிடப்பட்ட 436 புதிய வைத்தியர்களுக்கான நியமன பட்டியலை தொடர்ந்து அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் இன்று காலை 8 மணி முதல் நாடளாவிய ரீதியில் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். சுகாதார அமைச்சருக்கும் வைத்திய அதிகாரிகள் சங்கத்திற்கும் இடையிலே இன்றைய தினம் வைத்தியர்களின் கோரிக்கைகள் தொடர்பில் விசேட பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதற்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது. பேச்சுவார்த்தை நிறைவடையும் வரை குறித்த இடமாற்ற பட்டியலை நிறுத்தி வைப்பதாக இணக்கம் காணப்பட்ட போதிலும் அதனை மீறி சுகாதார அமைச்சு இன்று பட்டியலை வெளியிட்டமை பணி பகிஷ்கரிப்புக்கு காரணம் என்று அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. அமைச்சின் இந்த செயலை பேச்சுவார்த்தைக்கான நம்பிக்கையை சீர்குலைக்கும் நாகரிகமற்ற செயற்பாடு என்று சாடியுள்ள வைத்திய அதிகாரிகள் சங்கம் அமைச்சரின் இணக்கப்பாட்டை அதிகாரிகள் மீறியுள்ளதாகவும் குற்றம் சுமத்தியுள்ளது. இன்று காலை 8 மணி முதல் அடுத்த 48 மணித்தியாலயங்களுக்கு நாடளாவிய ரீதியில் தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுக்க நிறைவேற்று சபை தீர்மானித்துள்ளதாகவும் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்துடன் இன்று நடக்கவிருந்த கலந்துரையாடல் நடைபெறாது என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இன்று பாராளுமன்றத்தில் வைத்திய பணி பகிஷ்கரிப்பு குறித்து கருத்து தெரிவித்த அமைச்சர், இவ்வாறான முறையில் நடந்து கொண்டால் இன்று வழங்கப்படவிருந்த பேச்சுவார்த்தை நான் நடத்த மாட்டேன். இந்த வேலை நிறுத்தம் அநியாயமானது. இதற்கு அரசாங்கம் என்ற ரீதியில் நாங்கள் முகம் கொடுக்க தயாராக உள்ளோம் என குறிப்பிட்டார். அரசியல் நோக்கங்களுக்காக ஒரு சிறிய குழுவினால் முன்னெடுக்கப்படும் இந்த வேலை நிறுத்தத்தை தொடர வேண்டாம் என கேட்டுக்கொண்ட அமைச்சர், இன்று முதல் பணியை பொறுப்பேற்க உள்ள புதிய வைத்திய அதிகாரிகளுக்கு தேவையான பாதுகாப்பு வழங்கப்படும் என்பதால் எவ்வித அச்சமும் இன்றி அவர்கள் கடமைக்கு சமூகம் அளிக்கலாம் என்று தெரிவித்தார். சுகாதார அமைச்சினால் பயிற்சிக்கு பிந்தைய நியமனங்களை வழங்குவதில் ஏதேனும் தவறு இழைக்கப்பட்டிருந்தால் அதற்கு நீதிமன்றத்தின் உதவியை நாடுவதே சிறந்தது என சுட்டிக்காட்டிய அவர் மேலும் கூறியதாவது, மத்திய கிழக்கில் நெருக்கடி நிலவும் வேளையில் இவ்வாறு 5 நாட்கள் வேலை நிறுத்தத்தை முன்னெடுப்பது எந்த வகையிலும் நியாயமற்றது. பயிற்சிக்கு பிந்தைய மருத்துவ நியமன பட்டியலை தயாரிப்பதில் அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நின்றே அவர்கள் இந்த போராட்டத்தை செய்கின்றனர். முதல் நியமனத்திற்கு இடமாற்ற சபை அவசியமில்லை. கடந்த செவ்வாய்க்கிழமை ஒரு குழுவினரை அழைத்து நியமனங்களை பொறுப்பேற்க வேண்டாம் என அவர்கள் அச்சுறுத்தியுள்ளனர். 453 வைத்தியர்களில் 436 பேர் நியமனங்களை பொறுப்பேற்க வேண்டாம் என அவர்கள் அச்சுறுத்தியுள்ளனர். ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதியாகும் போது தமக்கு அந்த நியமனம் வேண்டும் என விண்ணப்பித்துள்ளனர். மீதமுள்ளவர்களில் 16 பேர் பயிற்சிகளை சரியாக முடிக்காதவர்கள். உண்மையில் ஒருவர் மாத்திரமே விண்ணப்பிக்கவில்லை. எனவே இந்த வேலை நிறுத்தத்திற்கு எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லை என தெரிவித்தார். தற்போதைய மின் உற்பத்தி செலவினங்களை கருத்தில் கொண்டு இந்த வருடத்தின் 2ஆம் காலாண்டிற்காக மின்சார கட்டணத்தை மேலும் 15% அதிகரிக்குமாறு முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கை குறித்து இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அவதானம் செலுத்தியுள்ளது. நேஷனல் சிஸ்டம் ஆபரேட்டர் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தினால் இந்த வருடத்தின் ஏப்ரல் முதல் ஜூன் வரையான 2ஆம் காலாண்டிற்காக இந்த மேலதிக கட்டண உயர்வு யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கடந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதி முதல் மின்சார கட்டணத்தை 10% அதிகரிக்க ஆணைக்குழு அனுமதி வழங்கியிருந்த நிலையில் தற்போது மேலும் 15% அதிகரிப்பு கோரப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் நிறுவன தொடர்பாளர் பணிப்பாளர் ஜெயநாத் தேரத் குறித்த யோசனை தொடர்பில் ஆணைக்குழு தற்போது விரிவான ஆய்வுகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். இலங்கைக்கான விரிவான நிதி வசதி திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படும் 5வது மற்றும் 6வது ஒருங்கிணைந்த மீளாய்வுகளை நிறைவு செய்வதற்காக சர்வதேச நாணய நிதியத்திற்கும் இலங்கை அதிகாரிகளுக்கும் இடையில் பணியாளர் மட்டத்திலான உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. இந்த மீளாய்வு சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபையினால் அங்கீகரிக்கப்பட்ட பின்னர் இலங்கைக்கு சுமார் $700 மில்லியன் நிதி வசதியை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கை பணிக்குழுவின் தலைவர் இவான் பார்போஜியோ தலைமையிலான குழுவினர் மார்ச் 26 முதல் ஏப்ரல் 9 வரை இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தனர். விஜயத்தின் முடிவில் அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர், நிறைவேற்று சபையின் அனுமதி கிடைத்தவுடன் இலங்கைக்கு இதுவரையில் வழங்கப்பட்ட மொத்த நிதியுதவி $2.4 பில்லியன் உயரும் என தெரிவித்துள்ளார். திருகோணமலை ரயில் நிலையத்திலிருந்து ரயில் யார்டிற்கு பெட்டிகளை கொண்டு சென்ற ரயில் இயந்திரம் ஒன்றில் திடீரென தீப்பரவல் ஏற்பட்டது. குறித்த ரயில் இயந்திரம் சுமார் 60 கோடி ரூபாவிற்கும் அதிக பெறுமதி என மதிப்பிடப்பட்டுள்ளது. தீ விபத்துக்கான காரணம் இன்னும் தெரியவில்லை. குறித்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இலங்கை முதலீட்டு சபையின் பதில் தலைவராக கலாநிதி சுலக்ஷன ஜெயவர்தன நியமிக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. இலங்கை நிர்வாக சேவையில் 23 ஆண்டுகளுக்கு மேலான சிறந்த அனுபவத்தை கொண்ட விசேட தர அதிகாரியான கலாநிதி ஜெயவர்தன அரச நிர்வாகம், கொள்கை உருவாக்கம் மற்றும் பாரிய அளவிலான திட்ட முகாமைத்துவம் ஆகியவற்றில் பரந்த அனுபவம் கொண்ட சிரேஷ்ட அதிகாரியாவார். கலாநிதி சுலக்ஷன ஜெயவர்தன கொழும்பு ஒன்றில் உள்ள உலக வர்த்தக மையத்தில் அமைந்துள்ள இலங்கை முதலீட்டு சபையில் நேற்று தனது கடமைகளை உத்தியோகபூர்வ
உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்தார். இந்நிகழ்வில் இலங்கை முதலீட்டு சபையின் பணிப்பாளர் நாயகம் ரேணுகா எம் வீரகான் உள்ளிட்ட சிரேஷ்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இலங்கையின் பழமையான அரசு நிறுவனங்களில் ஒன்றான பதிவாளர் நாயகம் திணைக்களத்தின் 161வது பெருமைக்குரிய ஆண்டு நிறைவை முன்னிட்டு பொது சேவைகளை நவீனமயமாக்கும் விசேட திட்டமாக அழைப்பு மையத்தை திறத்தல் மற்றும் நவீனமயமாக்கப்பட்ட உத்தியோகபூர்வ இணையதளத்தை வெளியிடுதல் என்பன பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தன் அபிரத்ன தலைமையில் நேற்று முன்தினம் திணைக்கள வளாகத்தில் நடைபெற்றது. அரச சேவைக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான தகவல் தொடர்பு இடைவெளி காரணமாக பலர் இடைத்தரகர்களிடம் சிக்கிக் கொள்வதாகவும் இது ஆவணங்களின் சட்டப்பூர்வத்தன்மை குறித்து சிக்கல்களை உருவாக்குவதாகவும் இங்கு வெளிப்படுத்தப்பட்டது. 1930 என்ற இலக்கம் மற்றும் புதிய இணையதளத்தின் ஊடாக சரியான தகவல்களை நேரடியாக வழங்குவதன் மூலம் இவ்வாறான மோசடி நடவடிக்கைகளை தவிர்க்கும் வெளிப்படையான சேவையை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இன்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற விவாதத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா உரையாற்றினார். மிகவும் முக்கியமாக இந்த டிசிசி கூட்டங்கள் நடைபெறுவது அந்த பிரதேச மக்களுடைய அபிவிருத்தியை அரசாங்கம் எவ்வாறு செய்கிறது என்பதை வெளிப்படுத்துகின்ற ஒரு கூட்டங்கள் தான் இந்த டிசிசி கூட்டங்கள். அதே நேரத்திலே அந்த கூட்டங்களுக்கு அந்த மாவட்ட அல்லது பிரதேசங்களிலே இருக்கின்ற சகல அரச உத்தியோகத்தர்களும் அழைக்கப்படுகிறார்கள். அங்கே கதைக்கப்படுற விடயங்கள் பொதுமக்களை கட்டாயம் போய் சேர வேண்டும். அதை தடுக்க வேண்டிய தேவை கௌரவ அமைச்சர் சந்திரசேகருக்கு இல்லை. ஆனால் கிளிநொச்சியிலே நடந்த ஊழல் தொடர்பாக நான் கதைக்கின்ற போது என்னுடைய மைக்கை கௌரவ அமைச்சர் அவர்கள் ஓஃப் பண்ணி வைத்திருந்தார். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருடைய மைக்கை ஓஃப் பண்ணி வைத்திருக்கிற அளவுக்கு இந்த அரசாங்கத்துக்கு என்ன தேவை இருக்கிறது என்று எனக்கு விளங்கவில்லை. பாராளுமன்ற சபாநாயகர் கூட என்னுடைய மைக்கை 8 நாட்கள் பிழையாக நீங்கள் நிற்பாட்டி இருக்கிறீர்கள் என்றது எங்களுடைய பிரிவிலேஜ் கமிட்டியிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, இன்கொயரிஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இந்த பெண்களுக்குமே வாழ்க்கையிலே பெயர் சொல்லி குறிப்பிடாத ஒரு சட்டத்தரணியோட பெயரை சொல்லி பிமல் ரத்நாயக் அவர்கள் நீங்கள் என் மீது முறைப்பாட்டை செய்து 8 நாட்கள் என்னுடைய ஊடக சுதந்திரத்தை தடை செய்திருக்கிறீர்கள். அதே மாதிரி யாழ்ப்பாணத்திலே மற்றும் கிளிநொச்சி நடக்கின்ற டிசிசி கூட்டங்களிலே தங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் நடக்கின்ற விடயங்களை வெளியே சொல்வதை கூட பயப்படுகிறார். அதற்குரிய முக்கியமான காரணம் என்ன? இவரால் அப்படி ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய ஊடக சுதந்திரத்தை தடை செய்ய முடியுமா என்பதை கௌரவ அமைச்சரிடம் கேட்க விரும்புகிறேன். இன்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற விவாதத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் உரையாற்றினார். குழுக்களின் தலைவர் அவர்களே, அவசரகால சட்டம் மீண்டும் புதுப்பிக்கின்ற விவாதம் நடைபெற்று கொண்டு இருக்கின்ற அந்த சூழலில் எங்களை பொறுத்தமட்டிலே தமிழீழ விடுதலை இயக்கத்தை பொறுத்தமட்டிலே ஜனநாயக தேசிய கூட்டமைப்பை பொறுத்தமட்டிலே இந்த அவசரகால சட்டம் தொடர்ச்சியாக அது எந்த காலத்தில் வந்தாலும் அதை எதிர்க்கும். நிச்சயமாக இது பொதுவாக ஆர்ப்பாட்டங்கள் மக்கள் செய்கின்ற போது இந்த அடக்குமுறையை பயன்படுத்த வாய்ப்புகள் கூட இருக்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு அதை நாங்கள் எதிர்க்கிறோம் என்பதை இங்கு குறிப்பிட விரும்புகின்றோம். எதிர்வரும் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு பொதுமக்களின் நலன் கருதி நுவரெலியா மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மஞ்சுள சுரவீர ஆராய்ச்சியின் பணிப்புரைக்கமைய மத்திய மாகாண பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் அதிகாரிகள் பேருந்துகளை சோதனை செய்யும் விசேட நடவடிக்கையை ஆரம்பித்திருந்தது. அதன்படி நேற்று முன்தினம் நுவரெலியா அட்டன் A7 பிரதான வீதியை உள்ளடக்கும் வகையில் நானோயா நகரில் விசேட சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. பயணிகளிடம் அதிக பணம் வசூலிப்பது, மீதி பணத்தை தராமல் இருப்பது, டிக்கெட் வழங்காதது, அதிக சத்தம் எழுப்பும் வகையில் ஒலிபெருக்கி பயன்படுத்துவது, பஸ்ஸில் உள்ள பல்வேறு அலங்காரங்கள் குறித்து சோதனை நடத்தப்பட்டது. பயணிகளிடமிருந்து தொடர்ந்து கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் இதன்போது நுவரெலியாவிலிருந்து அட்டன் வரை சென்ற சொகுசு பேருந்தொன்றில் நடத்துனர் தலவாக்கல வரை சென்ற பயணிகளிடம் 300 ரூபாய் பணம் அறவிடப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா அட்டன் அரை சொகுசு பேருந்துகளில் இருக்கைகளின் எண்ணிக்கைக்கு மட்டுமே பயணிகளை ஏற்றிச் செல்ல வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. உக்ரைனில் கேர்கு நகரம் மீது ரஷ்யா மேற்கொண்ட தாக்குதலில் 19ஆம் நூற்றாண்டில் பிரசித்தி பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க கட்டிடம் ஒன்று முற்றாக சேதமடைந்துள்ளது. இதனால் வரலாற்று ஆய்வாளர்கள் பலர் கவலையடைந்து வருகிறார்கள்.
தென்கொரியாவுடன் சுமூக உறவை ஏற்படுத்த வாய்ப்புள்ளதாக கருதப்பட்ட சூழலில் அதை முற்றிலும் நிராகரிக்கும் வகையில் வடகொரியா புதன்கிழமை அடுத்தடுத்து ஏவுகணை சோதனைகளை நடத்தியது. வடகொரியாவின் கிழக்கு கடற்கரை நகரான வான்சன் பகுதியிலிருந்து சுமார் 700 கிலோமீட்டர் தொலைவு பாயும் ஏவுகணை ஒன்றை ஏவி சோதனை நடத்தப்பட்டதாக தெரிகிறது. முன்னதாக செவ்வாய்க்கிழமை மற்றும் புதன்கிழமை அதிகாலையிலும் குறுகிய தூரம் பாயும் பல ஏவுகணைகளை வடகொரியா ஏவி சோதித்தது பிராந்தியத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தியது. உலகின் பெரும் பணக்காரர்களில் ஒருவரான பில்கேட்ஸ் வரும் ஜூன் 10 அமெரிக்க பிரதிநிதிகள் சபையின் மேற்பார்வின் குழுவின் முன் ஆஜராக உள்ளார். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் தொடர்பான ரகசிய ஆவணங்களை வெளியிடும் எப்ஸ்டீன் கோப்புகளின் வெளிப்படைத்தன்மையை சட்டத்தின் கீழ் இந்த விசாரணை நடைபெறுகிறது. எப்ஸ்டீன் உடனான தனது சந்திப்புகள் ஒரு பெரிய தவறு என்று ஏற்கனவே ஒப்புக்கொண்ட பில்கேட்ஸ் இப்போது நாடாளுமன்ற குழுவின் கேள்விகளுக்கு பதிலளிக்க முன்வந்துள்ளார். 2026 IPL T20 கிரிக்கெட் தொடரில் 14வது போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் மோதின. டெல்லியில் நடைபெற்ற இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வென்று டெல்லி அணி பந்து வீச்சை தெரிவு செய்தது. அதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய குஜராத் அணியின் தொடக்க ஆட்டக்கார வீரர் சாய் சுதர்ஷன் 12 பந்துகளில் ஆட்டமிழந்து வெளியேறினார். பின்னர் களமிறங்கிய ஜாஸ் பட்லர் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். இவருடன் ஆடிய அணித்தலைவர் சுப்மன் கில் அரைச்சதம் கடந்தார். கில் 45 பந்துகளில் 70 ஓட்டங்களையும் வாஷிங்டன் சுந்தர் 32 பந்துகளில் 55 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். இதன் மூலம் IPL தொடரில் தனது முதல் அரைச்சதத்தை வாஷிங்டன் சுந்தர் பதிவு செய்தார். போட்டி முடிவில் குஜராத் அணி 4 விக்கெட் இழப்புக்கு 210 ஓட்டங்களை குவித்தது. 211 ஓட்டங்கள் என்ற இமாலய இலக்குடன் களமிறங்கிய டெல்லி அணியின் தொடக்க வீரர்களான பெத்தும் நிசாங்க 24 பந்துகளில் 41 ஓட்டங்களை எடுத்து ஆட்டமிழந்தார். இவருடன் களமிறங்கிய KS ராகுல் அரைசதம் கடந்தார். ஆட்டத்தின் கடைசி வரை போராடிய KS ராகுல் 52 பந்துகளில் 92 ஓட்டங்களை அடித்த நிலையில் தனது விக்கெட்டை பறிகொடுத்தார். இறுதியில் குஜராத் அணி வென்றது. குஜராத் அணி சார்பில் ரஷித் கான் 3 விக்கெட்டுகளையும் பிரசித் கிருஷ்ணா 2 விக்கெட்டுகளையும் முகமது சிராஜ் 1 விக்கெட்டையும் கைப்பற்றினார்.